அன்பு நெஞ்சங்களே, இறைவன் தந்த நேரத்தில் இறைவார்த்தையை மகிழ்வோடு ஏற்று இதயத்தில் முதலிடம் கொடுத்துள்ள உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. இதன் விளக்கம் அறிவோமா? ஓய்வு நாளில் கதிர்களை கொய்வது வேலையா, வேலை இல்லையா என்று இயேசு வாதாடாது தாவீதின் செயலை சான்றாக எடுத்து காட்டி ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்பதை வலியுறுத்துகிறார். தலைமை குரு கூட ஓய்வு நாள் சட்டத்தை மீறக்கூடாத போது எவ்வாறு இயேசு தம்மை ஓய்வு நாள் சட்டத்திற்கு அதிகாரியாக்கிக் கொள்ளக்கூடும் என்பது பரிசேயருக்கு புரியாத புதிராக இருக்கிறது. பரிசேயர்கள் சட்டத்தின் நோக்கத்தை மறந்து சட்டம் தன்னிலே வாழ்வு தர வல்லது என்று நினைத்ததால் அதை குருட்டுத்தனமாக பற்றி பிடித்துக் கொண்டு கடைபிடித்தன. இப்படிப்பட்ட பின்னணியில்தான் சீடர்களின் கதிர் கொய்தலை அறுவடைக்கு சமமாக்கி, கையில் கசக்கியதை போரடிப்பதற்கு சமமாக்கி, அவர்கள் ஓய்வு நாளில் வேலை செய்து விட்டதாக அவர்களை குற்றம் சாட்டின. அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையில் வாழ்வு பகுதியிலே இறைவன் இன்று நமக்கு கூறும் சிந்தனையை மகிழ்வோடு ஏற்போமா? இன்றைய கால சூழலிலே குறை காணும் பழக்கம் அதிகமாக உள்ளது. மனித வாழ்விலே இருவித பார்வைகள் உள்ளன. ஒன்று, நான் என்னை பார்க்கின்ற பார்வை. இரண்டாவது, நான் பிறரை பார்க்கின்ற பார்வை. நான் என்னை பார்க்கின்ற பார்வையில் எனது குறை எனக்கு தெரியாது. நான் பிறரை பார்க்கின்ற பார்வையில் பிறரிடம் குறைகள் அதிகமாக தெரியும். பிறரிடம் உள்ள சிறிய குறைகளை பெரிதாக பார்க்கும் நிலை பரிசேய நிலை. பரிசேயர்கள் சீடர்கள் பற்றி குறை கூறி இயேசுவை மறைமுகமாக தாக்க நினைக்கிறார்கள். ஓய்வு நாளை மீறிவிட்டார்களே என்று கூறியவர்களுக்கு அவர்களின் பசியை போக்க என்ன செய்யலாம் என தோன்றவில்லை. எனவே நாம் நம்மை சுய ஆய்வு செய்வோம். நம் அன்றாட வாழ்வில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? குற்றங்களை மட்டுமே கண்டுபிடித்து உறவுகளை சிதைத்து விடுகிறோமா? நிறைகளை பாராட்டுவோம், தவறுகளுக்கு தீர்வை தர முன்வருவோம். ஜெபிப்போம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, எங்களிடம் குறை காணும் மனநிலை மறைந்து பிறருடைய பிரச்சனையில் சரியாக வழிகாட்டவும், பிறருடைய நிறைகளை ஊக்கப்படுத்தவும் வரம் தாரும். ஆமேன்.